This is Sumathi Ravichandran. Welcome to my channel. நீங்க இந்த சேனலுக்கு நியூ விசிட்டரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து அப்டேட்ஸ்ல நோட்டிபிகேஷன்ல வருங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோலங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன, சோலார் சிஸ்டம்னா என்ன, நம்ம பூமியை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கிற ஆஸ்ட்ராய்ட் 2020 ND பத்தியும் அது எங்க வந்து ஃபார்ம் ஆகுது, அதனால நம்ம பூமியில பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை வரக்கூடிய பகுதியில நம்ம வந்து பார்க்க போறோங்க. இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லாங்க. அதாவதுங்க சூரிய குடும்பம் அப்படிங்கறது முதல்ல என்னன்னு பார்க்கலாம், அது எப்படி உருவாச்சு அப்படிங்கறதையும் பேசலாங்க. அதாவது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மேக கூட்டம், அதுக்கு பேரு வந்து நெபுலா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெபுலால இருந்து இப்ப இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்குங்க. இப்ப நம்ம நெபுலால இருந்து பிரசன்ட் டேல இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் அது உருவாயிருக்குங்க. நம்ம இந்த சோலார் சிஸ்டம் வந்து எந்த கேலக்சியை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி, அதாவதுங்க பால்வழி அண்டம். அந்த பால்வழி அண்டத்தை சார்ந்ததுதான் வந்து நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரிய குடும்பத்துல சூரியன் மற்றும் கோள்கள் 8 கோள்கள் இருக்குங்க. அதுக்கு உள்ளேயே தான் வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த குயிப்பர் பெல்ட் பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய அந்த காமெட்ஸ், வால் நட்சத்திரம், சோ இதெல்லாம் போக ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து வரக்கூடிய மீட்டியோராய்ட்ஸ், மீட்டியோஸ், அதாவதுங்க விண்கல், எரிகல், இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பகுதி தான் வந்து நம்மளுடைய சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சூரிய குடும்பத்துல மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல, செவ்வாய் கோளுக்கும் வியாழனுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து பிரிஞ்சு உங்களுக்கு ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கோளை போய் வந்து அது அட்டாக் பண்ணும். அப்படிதான் வந்துங்க இப்போ சூரிய குடும்பம் உருவாகும் போது மிஞ்சின இந்த பாறைகளுடைய துகள்கள் வந்து அந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில வட்ட பாதையில சுத்தி வருதுங்க. அங்கிருந்து ஒரு பிளானட்னுடைய ஈர்ப்பு விசையால ஈர்க்கப்பட்டு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளானட் நோக்கி செல்லுங்க. அப்படித்தான் வந்து இப்ப வந்துட்டு இருக்க அந்த ஆஸ்ட்ராய்ட் 2020 ND பாத்தீங்கன்னா அந்த மார்ஸ் ஜூபிட்டர் பெல்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம எர்த்தனுடைய கிராவிடேஷனல் புல்லுனால அது வந்து எர்த்துக்கு நியர்பைல வந்து பாஸ் ஆக போகுதுங்க. இது வந்து ஜூலை 24, 2020 வந்து பூமிக்கு அருகாமையில் செல்ல போகுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 0.034 அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து அது பாஸ் ஆக போகுதுங்க. அப்ப ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொலைவை மெஷர் பண்றதுக்காக சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. அது AU. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல எர்த்துக்கு பக்கத்துல அந்த 2020 ஆஸ்ட்ராய்ட் பாஸ் ஆகிறதுனால பூமியை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நாசா சொல்லியிருக்காங்க. அதாவது நாசா பாத்தீங்கன்னா அமெரிக்கானுடைய இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் ஏஜென்சிங்க. அவங்க வந்து நம்ம சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லைங்க, வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து அவங்க அப்சர்வ் பண்றாங்க. அதாவது பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், மீட்டியோராய்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ பூமிக்கு அருகாமையில எது வந்தாலும் இவங்க நாசா வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய டெலஸ்கோப், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணதான் வந்து இப்ப சொல்லிக்கிட்டு வர்ற இந்த 2020 ND ஆஸ்ட்ராய்டுங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் மாதிரியே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க. சோ இன் ஃபியூச்சர்லயும் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து வரப்போகுது. இப்ப வரக்கூடிய இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டுடைய சைஸை விட அது ரொம்ப பெருசா நம்ம நிறைய அப்சர்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இடா, சைக்,
இரு, வெஸ்டா இந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இன் ஃபியூச்சர்ல வந்து பூமிக்கு அருகாமையில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பூமியை நோக்கி வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, சில நேரத்துல காமெட்ஸ் அதாவது வால் நட்சத்திரம் சூரிய குடும்பத்துக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குயிப்பர் பெல்ட்ல இருந்துங்க இந்த வால் நட்சத்திரங்கள் உருவாகும். அது ஐஸால உருவான ஒரு பகுதிங்க. சோ அதுக்கு தலைப்பகுதியும் வால் பகுதியும் இருக்கும். சோ இந்த காமெட்ஸ் எல்லாமே வந்து உருவாகிறது வெளிப்பகுதியில உருவாகி அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு அட்ராக்ஷனல்ல உள்ள வருங்க. அது வந்து சூரியன் பக்கத்துல வரும்போது அதனுடைய பரப்பளவு அதிகமாகும். சோ நமக்கு வந்து தெரிய வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு அடிக்கடி அதாவது 76 வருஷத்துக்கு ஒரு முறை எட்மண்ட் ஹேலி கண்டுபிடிச்ச அந்த ஹேலி காமெட் அப்படிங்கிறது நம்ம பூமியில வந்து எவ்ரி 76 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கண்களால பாக்குறோங்க. சோ நம்ம பூமியை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியோராய்ட்ஸ், காமெட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எர்த்துக்கு நியர்பைல வந்து போகுங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் 2020 ND பாத்தீங்கன்னா சைஸ்ல அதாவது 160 இருந்து 170 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் 2020 ND வந்துங்க 48,000 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வந்து வேகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்குங்க பூமியை நோக்கி. இது வந்து பூமிக்கு கட்டாயம் எந்த பாதிப்பையும் அது கொடுக்காது அப்படின்னு சொல்லி நாசா சொல்லியிருக்காங்க. இந்த 2020 ND ஆஸ்ட்ராய்ட் வந்து இதுக்கு முன்னாடி 4 முறை வந்து பூமியை கடந்து சென்றிருக்கு. ஜூலை 17, 1945ல ஃபர்ஸ்ட் பூமிக்கு அருகாமையில அது கடந்து சென்றிருக்குங்க. அதுக்கப்புறம் 3 முறை. சோ மொத்தம் 4 முறையும் பூமியை வந்து எந்தவித பாதிப்பையும் அது ஏற்படுத்தலைங்க. சோ இந்த முறையும் வந்து பூமியில எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது அப்படின்னு தான் வந்து நாசா சொல்லியிருக்காங்க. சோ இந்த நாசா தொடர்ச்சியா இந்த 2020 ND கண்காணிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஃபைனலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோவை முடிக்கலாங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜூன் 30 வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டேவா வந்து யுனைடெட் நேஷன் அப்சர்வ் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேதியில தான் வந்து டங்கஸ்கா ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அதாவதுங்க ஜூன் 30, 1908ல வந்து டங்கஸ்கா அப்படிங்கிற ஒரு பகுதி சைபீரியாவில இருக்குங்க. அதாவது ரஷ்யானுடைய நார்தன் பகுதியில இருக்கு. அந்த டங்கஸ்கா ரிவர் பாயக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ரீஜன்ல இந்த ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் வந்து ஏர்லயே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட் வந்து அட்மாஸ்பியர்ல வாயுமண்டலத்திலேயே வெடிச்சு சிதறனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் குறிப்பா 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடுகளும் 80 மில்லியன் மரம் அது வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்குங்க. சோ இந்த ஒரு நிகழ்வை வந்து மனதுல வச்சுக்கிட்டு தான் யுனைடெட் நேஷன் வந்து ஜூன் 30 வந்து எவ்ரி இயர் ஆஸ்ட்ராய்ட் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. சோ அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. பீப்புளுக்கு வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன, ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எர்த்துக்கு மேல என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் எர்த்தை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காக அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷம் லக்சம்பர்க் பகுதியில இந்த இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே வந்து டிஜிட்டல் மூலமா அப்சர்வ் பண்ணிருக்காங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. Thanks for watching. See you in the next video.